அனைவருக்கும் வணக்கம். இன்று 23/4/2026 இன்று வாக்குப்பதிவு நாள். இன்று ஒவ்வொருவரும் தன்னுடைய ஜனநாயக கடமையை கண்டிப்பாக ஆற்றியாக வேண்டும். 100% வாக்குப்பதிவு பெறுமாறு தங்களுடைய ஒத்துழைப்பு அத்தியாவசிய தேவை. ஆகவே ஒவ்வொருவரும் காலையில் எழுந்து வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய வாக்குப்பதிவுகளை கண்டிப்பாக செலுத்துமாறு மிகவும் பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் இந்த தமிழ்நாட்டுக்கு யார் தலைவராக வர வேண்டும் என்பதை விட யார் தலைவராக கண்டிப்பாக வந்துவிடவே கூடாது என்பதில் முக்கிய கவனம் தேவை. அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், இவ்வளோ பணம் கொடுத்தார்கள், அவ்வளோ பணம் கொடுத்தார்கள் என்று விருப்பு வெறுப்பு இல்லாமல் நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய நாட்டுக்கு, நம்முடைய மொழிக்கு, நம்முடைய தேசத்துக்கு யார் உண்மையாக உழைக்கிறார்களோ, யார் மக்களின் குறையை தீர்க்கிறார்களோ, யார் மக்களுடைய குறையை உடனே கேட்கிறார்களோ என்று பார்த்து நம்முடைய வாக்குப்பதிவை கண்டிப்பாக செலுத்த வேண்டும். அது மட்டுமில்லாமல் மகன் சொன்னான், மகள் சொன்னால், பேரக்குழந்தை சொன்னார்கள் என்றெல்லாம் பாராமல் அவர்கள் வந்தால் என்ன செய்வார்கள் என்று அறிவுடன் ஆராய்ந்து நீங்கள் அந்த பேரப்பிள்ளைகளுக்கோ மகன் மகள்களுக்கோ நீங்கள் தான் புத்திமதி சொல்ல வேண்டும். இவர்களுக்கு தான் போடுவேன் என்று அப்படி அடம்பிடித்தால் சரி போடுகிறேன் என்று சொல்லிவிட்டு தங்கள் மனதில் யாருக்கு போட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை கண்டிப்பாக செலுத்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மறந்து இருந்து விடுதார்கள். இன்று விடுமுறை நாள் என்று வேறெங்கும் சென்று விடாதீர்கள். விடுமுறை அரசு அறிவித்ததே நம் வாக்குப்பதிவுக்காகத்தான். அதனால் வாக்குப்பதிவிடாமல் வேறெங்கும் சுற்றுலா தலங்களுக்கோ வேறெங்கும் உறவினர்கள் வீட்டுகளுக்கோ இல்லை வெயில் அதிகமாக இருக்கிறது என்றோ வாக்குப்பதிவிடாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். இது நம்முடைய ஜனநாயக கடமை. நம்முடைய கடமையை ஒவ்வொரு குடிமக்களும் கடமை ஆற்றியே ஆக வேண்டும். இது நம் உரிமை மட்டுமல்ல, நம்முடைய கடமை. நம்முடைய கடமை செய்தால்தான் நாடு நலம் பெறும், மக்கள் நலம் பெறுவார்கள், நாமும் நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். 100% வாக்குகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்.